2013 2014 ஆண்டு பெரிய மாரனுடைய மாதா கோயில் நண்பர் ஜாய் குரியன் அவர்களுடன் மாரனுடை பொதுமக்கள் மற்றும் இளைஞர்கள் கூடி பேசப்பட்ட கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவுகள், அதாவது மாரனுடைய வளர்ச்சி திட்டங்கள், அதை பற்றி அப்பொழுதே நான் பேசியிருந்தேன் விரிவாக இளைஞர்கள் மத்தியில். அதன் பிற்பாடு நண்பர் ஜாய் குரியன் மாரனுடைய இளைஞர்களை ஒருங்கிணைத்து, கொஞ்சம் வயதானவர்களையும் ஒருங்கிணைத்து கையெழுத்து இயக்கம் நடத்தி சென்னைக்கும் விழுப்புரத்திற்கும் அனுப்பி வைத்தார்கள். மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கும் தலைமைச் செயலகத்துக்கும் போச்சு. விழுப்புரம் மாவட்டத்திலிருந்து கள்ளக்குறிச்சி மாவட்டம் பிரிக்கப்பட்டது. இப்பொழுது கள்ளக்குறிச்சி மாவட்டத்திலிருந்து, அதாவது உளுந்தூர்பேட்டை வட்டம் சேந்தமங்கலம் ஊராட்சி, அந்த சேந்தமங்கலத்தினுடைய ஊராட்சி எல்லைக்கு உட்பட்டதாக தான் மாரனுடைய 4 பகுதியும் உள்ளடங்கப்பட்டு இருக்குது. பெரிய மாரனுடை முதல், அடுத்தது பெரிய மாரனுடை, அடுத்தது சின்ன மாரனுடை, அடுத்தது அம்சநகர். இந்த 4 பகுதிகள் உள்ளடங்க பெற்றவை தான் மாரனுடை இப்போ தனி ஊராட்சி ஆக்கப்பட்டிருக்கு. சேந்தமங்கலம் ஊராட்சியிலிருந்து பிரிக்கப்பட்டு மாரனுடை தனி ஊராட்சியாக ஆக்கப்பட்டுள்ளது. அந்த செய்தித்தாளை உளுந்தூர்பேட்டை நூலகத்தில் நான் இப்பொழுது வாசிக்கின்றேன். தினத்தந்தி 11/12/2025 தேதி. அதில் பக்கம் 10 கடலூர்னு போட்டிருக்கா. 11/12/2025 கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், கடலூர் மாவட்ட செய்திகள். இதில் திருநாவலூர் ஒன்றியத்தில் 5 ஊராட்சிகள் புதிதாக உருவாக்கம். உளுந்தூர்பேட்டை டிசம்பர் 11. தமிழகத்தில் கள்ளக்குறிச்சி, செங்கல்பட்டு, கோயம்புத்தூர், தர்மபுரி, திண்டுக்கல், கரூர், சிவகங்கை, திருச்சி ஆகிய 8 மாவட்டங்களில் அதிக எண்ணிக்கையிலான குக்கிராமங்கள், மக்கள் தொகை, பரப்பளவு மற்றும் வீடுகளை கொண்ட ஊராட்சிகளை பிரித்தல் மற்றும் மறுசீரமைப்பு செய்து புதிய ஊராட்சிகளை உருவாக்கி தமிழக அரசு அரசாணை பிறப்பித்துள்ளது. அந்த வகையில் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் திருநாவலூர் ஒன்றியத்தில் சேந்தமங்கலம் ஊராட்சியில் 5 ஊராட்சிகளை புதிதாக உருவாக்கி அரசாணை வெளியிடப்பட்டது. அதன்படி சேந்தமங்கலம் ஊராட்சியில் 3 குக்கிராமங்களும், மயிலங்குப்பம் ஊராட்சியில் 4 குக்கிராமங்களும், பெரிய மாரனுடை ஊராட்சியில் 3 குக்கிராமங்களும், பெரியகுப்பம் ஊராட்சியில் 4 குக்கிராமங்களும், சின்னகுப்பம் ஊராட்சியில் 2 குக்கிராமங்களும் இணைக்கப்பட்டு புதிய ஊராட்சிகள் உருவாக்கப்பட்டுள்ளன. உளுந்தூர்பேட்டை நூலகம் இது. வெளியே வாசிச்சுட்டு இருக்காங்க. இது நூலகர் அறை.
இல்லை 10வது பக்கத்தில் இருக்குது. கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், கடலூர் மாவட்ட செய்திகள். அதில் மக்களுடன் முதல்வர் திட்டம், உங்களுடன் ஸ்டாலின் திட்டம். அந்த திட்டத்தின் போது உலக மக்கள் கழகத்தினுடைய கடிதத்தில், லெட்டர் பேடில் அரசுக்கு, தமிழ்நாடு அரசு முதலமைச்சருக்கு கடிதம் வழங்கப்பட்டது. என்னிடத்திலே பெரிய மார்னுடை மாதா கோயில் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த கெபி, அந்த தூய விண்ணரசி அன்னை ஆலயம், அந்த அன்னையினுடைய முன்பகுதியில் அந்த கொட்டகையில் நடந்த நிகழ்வில் அமைச்சர் கணேசன் அவர்கள் கையில் நான் இந்த கடிதத்தை கொடுத்தேன். அவர் உடன் பக்கத்தில் இருந்த மாவட்ட ஆட்சியர் அவர்கள், கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியர் அவர்களிடத்தில் தந்து உடனடியாக நடவடிக்கை எடுக்கும்படி சொன்னார். அதன் பொருட்டு இப்பொழுது மார்னோடை தனி பஞ்சாயத்து உதயமாகி இருக்கிறது, தனி ஊராட்சி உதயமாகி இருக்கு. அப்போ மாரனோடைன்னு சொல்லும் பொழுது, மாரனோடை ஊர் முதன்மையானது பெரிய மாரனோடை, அதனுடைய கிளைகள் பெரிய மாரனோடை, சின்ன மாரனோடை, அம்சநகர், இந்த 4 பகுதியும் சேர்ந்தது தான் மாரனோடை ஊராட்சி. வாழ்த்துக்கள் என் மாரனோடை மக்களை. என்னாலான ஒரு முயற்சி உங்களுக்கு நான் செய்தது. மாரனோட இளைஞர்களே, உங்களுக்கு நன்றி. ஏன்னா இது உங்களுடைய ஒத்துழைப்பு இல்லாமல், என்னுடைய நண்பர் அருட்தந்தை ஜாய் குரியன் அவர்களுடைய ஒத்துழைப்பு இல்லாமல், என்னுடைய நீண்டகால நண்பர் திரு அருட்தந்தை திரு ஃப்ரான்சிஸ் செபாஸ்டியன் அவர்கள் இன்று என்னுடைய நண்பர் உயிரோடு இல்லை, இருந்திருந்தால் இன்னும் மகிழ்ச்சி அடைஞ்சிருப்பார். என்னுடைய மக்கள் பணி தொடரும்.